கேன்சருக்கு ஸ்டெம் செல் தெரப்பி யூஸ் ஆகுமா சார்? கேன்சருக்கு ஸ்டெம் செல் தெரப்பி கண்டிப்பாக உபயோகப்படும். அது 2 விதமாக உபயோகப்படும். நான் 2யுமே பற்றி சொல்லிடுறேன். ஒன்று, டைரெக்டாக கேன்சருக்கு எப்படி யூஸ் ஆகுது. 2வது, கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு அந்த ட்ரீட்மெண்ட்டினால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள், கேன்சர் ட்ரீட்மெண்ட்டின் பின்விளைவுகள், அதற்கு ஸ்டெம் செல் தெரப்பி எப்படி உதவுது. இதில் முக்கியமாக கேன்சர் ட்ரீட்மெண்ட் பின்விளைவுகளுக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத பற்றி நம்ம நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு சில கேன்சர் 100% க்யூர் பண்ண முடியுது. பட்டு 90%க்கு மேலே உள்ள கேன்சர் க்யூர் பண்ண முடியாததுனால சில நாட்களுக்கு, சில மாதங்களுக்கு, சில வருடங்களுக்கு பேஷண்ட் உயிரோடு இருக்க வைக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது சில வருடங்கள் அந்த பேஷண்ட் கேன்சர்னால் அஃபெக்ட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்க சில வருடங்களுக்கு அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் அவருடைய வாழ்க்கையை கிட்டத்தட்ட நரகமாக்கிடும். ஏன்னா இந்த கேன்சருக்கு சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, இம்யூனோதெரப்பி இப்படி 4 வகையான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு சர்ஜரியும் பண்ணியிருப்பாங்க, ரேடியோதெரப்பி கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பேஷண்ட்டுக்கு கீமோதெரப்பி கொடுத்துருப்பாங்க, சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒன்றோட ஒன்று கம்பைன் பண்ணி செய்வாங்க. இதில் முக்கியமாக கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, இம்யூனோதெரப்பி இது 3த்துக்குமே காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. இப்போ ரேடியோதெரப்பி கொடுத்ததுனால இப்போ வாய் புண்ணு வருது, அதுக்கு ரேடியோதெரப்பி கொடுக்குறாங்க. அது தோலை சுத்தமாக ட்ரை ஆக்கிடும், ஃபைப்ரோஸ் ஆக்கிடும். வாயை திறக்க முடியாமல் மியூக்கோசல் ஃபைப்ரோசிஸ் வந்துடும். உள்ளுக்குள்ளே இருக்கிற போன் நெக்ரோஸ் ஆகிடும். ஆஸ்டியோ ரேடியோ நெக்ரோசிஸ் ஆஃப் மேண்டிபிள் அந்த போன் இன்ஃபெக்ட் ஆகி பல் கீழே விழுந்து அதிலிருந்து சலம் ஊற்றிக்கிட்டே இருக்கும். எச்சி ஊறவே ஊறாது, அவங்களால சாப்பிட முடியாது. ஒரு கவளம் எடுத்து சாப்பிடுவாங்க, தண்ணி எடுத்து குடிப்பாங்க. மறுபடியும் ஒரு கவளம் சாப்பிடுவாங்க, தண்ணி எடுத்து குடிப்பாங்க. வாயை திறக்க முடியாது, சாப்பிட முடியாது, சலைவேஷன் இருக்காது, கண்ணிலிருந்து கண்ணீர் வராது, ட்ரை ஆகிடும், கண் ட்ரை ஆகிடும். இதெல்லாம் பெரும் அவஸ்தைகள். இப்போ இதற்கெல்லாம் இன்று வரை சிகிச்சை கிடையாது. இப்போ வாய் ட்ரையாக இருக்குது, சலைவா இல்லைன்னா சலைவா சப்ஸ்டிடியூட்னு சலைவா மாதிரி இருக்குது, அதை அப்பப்போ வாயில் கொப்பளித்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி கண் ட்ரை ஆகிடுச்சு, கண் எரியுது, பார்வை அஃபெக்ட் ஆகுது, ட்ராப்ஸ் இருக்குது, ஆனால் அது வாழ்க்கை பூரா போடணும். அப்போது அதை க்யூர் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் இல்லை. ஸ்டெம் செல் தெரப்பினால் மட்டும்தான் அதை க்யூர் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டெம் செல் தெரப்பி வந்ததே ஒரு ரேடியேஷன் இன்ஜுரிக்காக தான் இந்த ஸ்டெம் செல் தெரப்பி கண்டுபிடிக்கப்பட்டதே. அட்டாமிக் பாம்பு போட்டு ஹிரோஷிமா, நாகசாகி, ஜப்பானில் பேஷண்ட் நிறைய பேர் அந்த கேன்சர் அந்த ரேடியேஷனுடைய எஃபெக்ட்னால கேன்சரில் பாதிக்கப்பட்டு இறந்தாங்க. அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான், ரேடியேஷன் இன்ஜுரிக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஸ்டெம் செல் தெரப்பி. அதனால் எப்படி கதிர் இயக்கத்தினால, ரேடியேஷனால் போன் மேரோ சுத்தமாக வேலை செய்யாமல் போன போன் மேரோவை இன்னொருத்தருந்தேந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஸ்டெம் செல் தெரப்பி மீண்டும் அந்த போன் மேரோவை உற்பத்தி செய்யுதோ, அதே போல் வேலை செய்யாத அந்த சலைவரி கிளாண்ட்ஸ், திறக்க முடியாத வாய், அதே மாதிரி கிளாண்ட் செக்ரீஷன் இல்லாத கண், கண்ணீர் இல்லாத கண், இது போல் ரேடியோ தெரப்பியினால் அஃபெக்ட் பண்ணக்கூடிய எல்லா உறுப்புகள், ஸ்கின், மசில், மியூக்கோசா, போன், நான் சொன்னது போல் எலும்பு, இது எல்லாத்தையுமே ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக மீள் உருவாக்கம் செய்யலாம், ரீஜெனரேஷன் செய்யலாம்.